எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டூயட் பெர்ஃபார்மன்ஸ் ஜெயன் அலெக்ஸ் ஜி. மருத நிலத்துல உள்ள யங் பாய்ஸ் காலேஜுக்கு போனா அவங்க என்ன வைப் பண்ணுவாங்களோ அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ். குரூப் டான்ஸ் என்ன கான்செப்ட்னா வயல்ல கால் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நீங்க சொன்ன கடை தெரியுது. ரொம்ப டயர்டா நான் லேசி டான்ஸ் ஆனா ஒரு என்ன சொல்றது ஒரு கலைஞர் ஆட்டம் நடனம் தான் நாங்க மிகவும் நகைச்சுவை. அதுக்கு இப்போ மருத நிலம் பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு நாங்க வந்து ஃபேஷன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். உலகத்துக்கே சோறுன்றது வந்து மருத நிலக்காரர்கள் தான் இல்லையே. ஸோ இந்தியாவில நம்ம வந்திருந்தாலும் டெய்லி ஒரு வேளை கண்டிப்பா ரைஸ் சாப்பிடலன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அந்த ரைஸ் உருவாகிற இடம் வந்து மருத நிலம் தான். அந்த மருத நிலத்துலேருந்து நான் வந்திருக்கேன். அது கொஞ்சம் ஒரு பெருமையாக தான் இருக்கு. ஸோ மருத நிலம் பார்த்தீங்கன்னா எப்படி அதை வகைப்படுத்துறாங்கன்னா ஆறு காவிரி ஆறு இங்கெல்லாம் ஓடுதோ இந்த பாட்டுல பார்த்துருப்பீங்க காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசியும்னு. ஸோ அது வந்து மருத நிலம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரூர், திருச்சி, திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் மருத நிலம். ஸோ மருத நிலம் பற்றி சில பாடல்கள் வந்து அகநானூறு இந்த நிலத்தை பற்றின பெருமைகள் வந்து சங்ககாலத்தில் எல்லா விதமான நூல்கள்லையும் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அந்த பெருமைக்குரிய மருத நிலம் ஃபேஷன் வாக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதில் மருத நிலம்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். பிளாஸ்டிக்ல இருந்துச்சு. அப்போ பிளாஸ்டிக்ல இல்லையா? பிளாஸ்டிக் இல்லையா? அதான் இங்கே காடனில் இருக்கிறது. அந்த வண்டியில் வருங்க. அப்போ இவங்க எடுத்துட்டு என்ன பண்ணுறது தெரியல. மருத நிலம் ஊர்கள். மருத நில வேளாண் பயன்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் காட்டு நிலத்துக்கும் கடலோர நிலத்திற்கும் இடைப்பட்ட நீர்வளமிக்க ஆற்றுப்படுகையில் அமைந்த ஊர்களை மருத நில ஊர்கள் என்கின்றோம். இப்பகுதியில் மருதமரங்கள் மிகுந்து மிக குளிர்ச்சியாக இருக்கும். இந்நிலப்பகுதி பல்வேறு பயிர் வகைகளை வேளாண் செய்ய ஏற்ற நிலவளமும் நீர்வளமும் கொண்ட பகுதியாக மாற்றிய பெருமை அப்பகுதியில் வாழ்ந்த வேளாண் குடிமக்களுக்கு சாரும். மருத நில ஊர்களை சுற்றிலும் குளிர்ந்த வயல் பரப்புகள் எங்கும் காணப்படும். பல்வகை உணவுப் பொருட்களை கொண்ட நெற்கூடுகள் குதிர்கள் வீடுகளில் எப்பொழுதும் இருக்கும். மக்கள் வாழ்க்கை வேண்டிய பல்பொருட்கள் நிறைந்திருந்தவைதான் அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பசியின் பொறுமையை அறியாதிருந்தனர். நன்றி.